மண்ணில் மீண்டும் மீண்டும் வெளியே வரும் கல்வெட்டுகள். புதியதாக வந்த கல்வெட்டை பார்த்ததும் பௌர்ணமி விபூதி சுத்தர் செய்த செயலால் வியப்பில் ஆழ்ந்த பக்தர்கள். தீர்த்தத்தில் குளித்தால் என்ன பயன், கல்வெட்டில் இருப்பது என்ன உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கும் இங்கு கடற்கரையில் புனித நீராடும் பக்தர்கள் நேராக சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர். இப்படி கோயில் முன்புள்ள கடற்கரையில் கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்டதால் கடல் உள்வாங்கும் சமயங்களில் கடலுக்குள் கிடக்கும் சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் வெளியே தெரிகின்றன. கடந்த 6 மாத காலத்திற்குள்ளாக 50க்கும் மேற்பட்ட கல் சிலைகள் மற்றும் 5 கல்வெட்டுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதில் கல்வெட்டுகள் அனைத்தும் திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்தங்கள் குறித்தும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோயில் மற்றும் கோவிலை சுற்றி மொத்தம் 24 தீர்த்த கிணறுகள் இருந்துள்ளன. ஆனால் தற்போது நாழி கிணறு தீர்த்தத்தை தவிர மற்ற தீர்த்த கிணறுகள் அனைத்தும் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இந்த தீர்த்த கிணறுகள் அனைத்தையும் பக்தர்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக முற்காலத்தில் ஒவ்வொரு தீர்த்த கிணறுகள் அருகேயும் அந்த தீர்த்தத்தின் பெயர் மற்றும் அதில் நீராடுவதால் ஏற்படும் பயன்கள் குறித்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீர்த்த கிணறுகள் அனைத்தும் பராமரிப்பில்லாமல் போனதால் கல்வெட்டுகளும் காணாமல் போயுள்ளன. இந்த நிலையில் தற்போது மீண்டும் கடல் உள்வாங்கி காணப்படும் நிலையில் கடலில் கிடக்கும் கல்வெட்டுகள் வெளியே தெரிந்து வருகின்றன. கடந்த 6 மாத காலத்திற்குள் சத்திய தீர்த்தம், முனி தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் என பல்வேறு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மீண்டும் ஒரு கல்வெட்டு வெளியே தெரிந்தது. அப்போது உடல் முழுவதும் திருநீறு பூசியபடி கழுத்தில் ருத்ராட்ச மாலை, முருகன் படம் கொண்ட கயிறு அணிந்தபடி கடற்கரைக்கு வந்த நபர் கல்வெட்டை பார்த்ததும் அதன் அருகே சென்று அமர்ந்தார். தனது இடுப்பில் வைத்திருந்த துணிப்பையில் இருந்து திருநீரை எடுத்து கல்வெட்டில் வேகமாக தேய்த்த நிலையில் கல்வெட்டில் இருந்த வாசகங்கள் தெரிந்தன. கந்த மாதன தீர்த்தம் என்று எழுதப்பட்டிருந்த அந்த கல்வெட்டில் மூழ்குவோருக்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தர வல்லது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக உடல் முழுவதும் திருநீறு பூசியபடி வந்த நபர் பௌர்ணமி விபூதி சித்தர் என்று கூறப்படுகிறது. கடற்கரையில் நீராட வந்ததாக கூறிய அவர் தீர்த்தத்தில் விபூதி தேய்த்து வாசகத்தை படித்துவிட்டு கிளம்பி சென்றார். கல்வெட்டு தெரிந்ததை தொடர்ந்து அங்கு வருகை தந்த சித்தரை பக்தர்கள் வியப்போடு பார்த்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் இதுபோன்று கிடைக்கும் அரிய கல்வெட்டுகளை கோவில் நிர்வாகம் எடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.